ஏங்க ஆல்ரெடி பேய் படத்துல நடிச்சு ரொம்பவே டயர்ட் ஆகி சோர்ந்து போயிருக்காங்க நம்மளோட த்ரிஷா. சரி, நடிச்ச படமாவது சரியா ஓடி இருக்கா? அந்த படங்களும் அந்த அளவுக்கு ஓடாதனால ரொம்பவே மன கஷ்டத்துலயும் வந்துட்டு இருக்காங்க நம்ம த்ரிஷா. கஜனை படத்துல வந்துட்டு தற்போது சோலோ ஹீரோயினா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் நல்லா ஓடினதுக்கு அப்புறமா தான் த்ரிஷாவோட சினிமா வாழ்க்கை இதுக்கப்புறம் தொடருமா தொடராதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியே எழுந்திருக்க நிலையில நம்மளுடைய சாமி 2 படத்துலயும் வந்துட்டு த்ரிஷா வந்துட்டு புக் ஆயிருக்காங்க. இந்த படத்தை ஹரி தான் வந்துட்டு இயக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஆல்ரெடி ஹரிக்கு ஒரு பெரிய பாலிசி இருக்கு. அதாவது அவர் எடுக்கிற எல்லா படத்துலயுமே 2 ஹீரோயினை புக் பண்ணிடுறாரு. இந்த விஷயம் வந்துட்டு சிங்கம் 2 சிங்கம் 3லயே நீங்க பார்த்திருப்பீங்க. அனுஷ்கா, அதுக்கப்புறமா அன்சிகா, அதுக்கப்புறமா அனுஷ்கா, தென் வந்துட்டு நம்மளுடைய ஸ்ருதிஹாசன், இந்த மாதிரி 2 ஹீரோயின்ஸை வந்து புக் பண்ணுவாரு நம்மளுடைய ஹரி. அதே மாதிரி தான் சாமி 2 படத்துல வந்துட்டு ஆல்ரெடி த்ரிஷா இருந்து வந்து தான் இருக்காங்க. இதுக்கு நடுவுல நம்மளுடைய கீர்த்தி சுரேஷை புதுசா புக் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ஹரி. அது மட்டும் இல்ல, கீர்த்தி சுரேஷ்க்கு ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுக்க போறாரா இந்த படத்துல. த்ரிஷாவுக்கு ஏற்கனவே வந்துட்டு போக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ்க்கு புது வரவு அப்படின்றதுனால கொஞ்சம் போக்கஸ் அதிகமாகவே கொடுத்துட்டு இருக்காங்க. தற்போது சாமி 2 படத்துல த்ரிஷாவும் கீர்த்தி சுரேஷும் 2 பேருமே நடிக்கிறதுனால கீர்த்தி சுரேஷ் தான் வந்துட்டு அதிக பேரால பார்க்கப்படும் ஒரு நபராக இருப்பாங்க. இதனால த்ரிஷாவுக்கு வந்துட்டு படத்துல அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்காது. அப்படியே முக்கியத்துவம் இருந்தாலும் மக்கள் பார்வை எதுவுமே த்ரிஷா மேல அந்த அளவுக்கு விழாது அப்படின்னு த்ரிஷா ரொம்பவே கவலைப்பட்டு வந்துட்டு இருக்காங்களாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.